சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி பணம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் வெளியேறும் கழிவுநீர் பாதாள சாக்கடை வழியாக வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு உள்ளது. இதனை சரி செய்யாமல் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டி பணம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கழிப்பறையில் கழிவுநீர் நிறைந்து வீட்டில் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே சுமார் 1 வருடமாக நிலவி வரும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் என செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர். வீடு ஒழுகுது, இதே போட்டோ எடுத்து நாங்க காமிச்சிட்டோம். தலைமுறை சுத்தூரம் 1 இன்ச்சு தான் எடுத்துக்கிறாங்க. இப்ப பார்த்தா ஃபுல்லா எடுக்கிறாங்க. எங்க இடத்துல 1 இன்ச்சு கூட இல்ல எடுத்து போட்டுறாங்க. அப்படியே தண்ணி மழை பெஞ்சா தண்ணி வந்து வீட்டுக்குள்ள ஒழுகுது. நாங்க எங்க போய் படுக்கிறது? செம்மஞ்சேரி குடியிருப்புல இருக்கோம், 5வது தெரு. காவாறு ரொம்ப வருஷமா அடிச்சிட்டு இருக்கு. நாங்களும் போய் சொல்லுவோம், ஆர்ச்சாண்டை சொல்லுவோம், அதுக்கப்புறம் இங்கே போய் சொல்லுங்கள், சோலைநல்லூரில் சொல்லுங்கன்னுவாங்க. வந்து எடுப்பாங்க, திரும்பவும் அடிச்சுக்கும். கொஞ்ச நாள் போய் சொன்னாலும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கட்டினா தான் எல்லாருமே கட்டணுன்னுவாங்க. நான் செம்மஞ்சேரி குடியிருப்பில் வசிக்கிறோம். ரொம்ப நாளாக இங்கே காவா அடைச்சிக்கிட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. குழந்தெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறோம். வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாலும் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டுறாங்க. 5 வருஷமாக இருக்குது இந்த பிரச்சனை எங்களுக்கு. நாங்கள் அந்த வாசல் ஃபுல்லாக வந்துடுது. குழந்தைங்கள்லாம் நடந்து வரும்போதே வலிக்கு விழுந்து ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்த்து பண்ணி தர சொல்லுங்கள்.